கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே 14வது வசனம், இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்கிற வார்த்தையை தேவன் தருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அதிசயம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய திறமையினால் முடியாதது, நம்முடைய பணத்தினால் முடியாதது, மனுஷர்களாலே முடியாதது. நிச்சயமாய் இந்த 3 காரியங்களிலும் எந்த சாத்தியம் இல்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களுடைய பணத்தினாலோ, உங்களுடைய பலத்தினாலோ, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலோ, அல்லது மனிதர்களாலோ, உங்களை சார்ந்த உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற மனிதர்களாலோ முடியாது என்று கைவிட்ட பின்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். அதுக்கு பேர் தான் அதிசயம். நிச்சயமாக அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பிரச்சனை வந்தபோது அவர் வெறும் தண்ணீரை சுவையுள்ள திராட்சரசமாய் மாற்றி கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய முதலாவது அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிச்சயமாய் அவர் முடியாத, இயலாத, குறைவுபட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு அதிசயம் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். இயேசுவை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயம் நமக்கு அதிசயத்தை செய்து அவர் திருநாமத்தை உயர்த்துவார். ஆமென்.